அண்ணா சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சண்முகம் கோர்ட்ல போய் எப்படி வாதாடலான்னு அவங்க விடிய விடிய தூங்காம அப்படியே மனக்குழப்பத்தோட வாதாடி பார்க்குறாங்க. அவங்க பாட்டுக்கு பேசிட்டே இருக்கிறத பார்த்து பரணி தூக்கம் தெரிஞ்சு கண்ணு முழிச்சு பார்க்க சண்முகம் கோர்ட்ல வாதாடுற மாதிரி வாதாடிட்டு இருக்காங்க. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க, தூங்கலியா அப்படின்னு பரணி கேட்கவும், இல்ல பரணி எனக்கு தூக்கம் வரல, நாளைக்கு கோர்ட்ல போய் எப்படி வாதாடலான்னு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்கிறாங்க. அச்சோ என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்க, தூங்காம நீ என்ன போய் பேச போற, முதல்ல இங்க வா உட்காரு அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணி, நீ என்ன நாள் பூராவா வாதாட போற, நாளைக்கு ஒரு நாள் ஜட்ஜுக்கு முன்னாடி உண்மையை எடுத்து சொல்ல போற, அவ்வளவுதானே. இங்க பாரு, நீ நடக்கிறதை மட்டும் யோசிடா, ஏதோ பேசணுமா, அப்படி பேசணுமா, இப்படி பேசணுமாவெல்லாம் பதட்டப்படாத அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணி, சரி கொஞ்ச நேரம் என் மடியில் படுத்துக்கோ, மனசு தெளிவாகுங்கிறாங்க. இல்லை இருந்தாலும் எனக்கு தூக்கமே இல்லை, அறிவழகனை வெளியில் கொண்டு வர வரைக்கும் எனக்கு மனப்போராட்டமாகவே இருக்குதுங்கிறாங்க சண்முகம். நீ ஒன்றும் கவலைப்படாத, கொஞ்ச நேரம் மடியில் படுத்து கண்ணை மூடி பாரேன், உனக்கு எப்படியெல்லாம் பேசணும்னு தானாக தோணுங்கிறாங்க. அதே மாதிரி பரணி மடியில் படுக்கிறாங்க சண்முகம். படுத்ததும் 2 நிமிஷத்தில் கண்ணை மூடி படுத்து எந்திரிச்சதும் டக்குன்னு எழுந்திரிச்சு வர்றாங்க. இதை பார்த்த பரணி, டேய் அதுக்குள்ளே உனக்கு என்னடா ஆச்சு, கொஞ்ச நேரமாவது அப்படியே கண்ணை அசந்து தூங்குங்கிறாங்க. பரணி, இல்லை நான் தூங்க முடியாது, நான் தூங்குனா உண்மை செத்துடல பரணி, அதனால நான் தூங்கக்கூடாதுங்கிறாங்க. சரி இப்போ என்ன பண்ணலான் இருக்க அப்படின்னு பரணி கேட்குறாங்க. இப்போவே நம்ம உடனே போய் சிவபாண்டியும் முத்துப்பாண்டியும் பார்த்தே ஆகணுங்கிறாங்க. டேய் என்னடா இது இந்த நேரத்தில் எதுக்குடா அங்கே போகணுங்கிறாங்க. ஆமாம் பரணி போயாகணும், நீ வரப்போறியா இல்லையாங்கிறாங்க. சரி வரவா அப்படின்னு பரணி சண்முகம் 2 பேரும் சவுந்தரபாண்டி வீட்டுக்கு போகிறாங்க. போகிறதுக்கு முன்னாடியே முத்துப்பாண்டிக்கிட்டையும் சிவபாலன் பாக்கியம் 3 பேர்ட்டையும் வர சொல்கிறாங்க. அவங்க வரும்போது அப்படியே சவுந்தரபாண்டிக்கு தெரிகிற மாதிரி வாங்கன்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி தான் முத்துப்பாண்டி எழுந்திரிச்சதும் சிவபாலனை கூப்பிடுறாங்க. சிவபாலன் அவங்க அம்மா பாக்கியத்தை கூப்பிடுறாங்க. 3 பேருமா ஒன்று பின்னாடி ஒன்று குச்சு குச்சுன்னு பேசுகிறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த சவுந்தரபாண்டி உடனே போய் பாண்டி அம்மாவை கூப்பிடுறாங்க. அக்காக்கா எழுந்திரிச்சு வாக்காங்கிறாங்க. அதுக்கு என்னல இது தூங்குறக்கு இல்லாத எதுக்கு இந்த நேரத்தில் கூப்பிடுற அப்படின்னு பாண்டியம்மா கேட்கும்போது, அங்கே பாருக்கா இந்த கூட்டணி 3 பேருமா சேர்ந்துக்கிட்டு ஏதோ குசு குசுன்னு பேசுறதுக்கு அங்கே வெளியில் போகிறாங்கக்கா, அது என்னென்னு நம்ம கண்டுபிடிக்கணும், நீயும் வா தூங்காத அப்படின்னு சொல்லி பாக்கியத்து பின்னாடியே சவுந்தரபாண்டியும் எழுந்திரிச்சு பாண்டியம்மாவையும் கூட்டிகிட்டு போய் கதை ஓரமாக நின்று பார்க்குறாங்க. எதுக்காக இவங்க 3 பேர் இவ்வளவு நேரமாக காத்திருக்காங்கன்னு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே வரணி சண்முகம் 2 பேரும் வராங்க. அவங்கள பார்த்ததும், அக்கா எனக்கு புரிஞ்சு போச்சு, இந்த வெட்டி பையன் நாளைக்கு கோர்ட்டில் வாதாட போகிறான்ல, அதை பற்றி ஏதோ டிஸ்கஸ் பண்ண வந்திருக்காங்க்கா, அது என்னென்னு நம்ம கண்டுபிடிக்கணும், அவன் வாதாடுறக்கு விடாமல் நம்ம தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் சவுந்தரபாண்டி வந்ததை நம்ம பரணியும் சண்முகமும் பார்த்துக்கிறாங்க. பாக்கியம் முத்துப்பாண்டி சிவபாலன் இவங்க 3 பேருமே அவங்க 2 பேரும் வரட்டுங்கிறதுக்காகவே தான் சொல்லி வச்சுட்டு வந்ததுனால இது ரொம்பவே சௌகரியமாக போச்சு. அவங்க 2 பேர்ட்டையும் யாரும் கவனிக்காத மாதிரி இவங்க 5 பேரும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பாருல சண்முகம், இந்த நேரத்தில் நீ எதுக்கு வந்தேன்னு கேட்குறாங்க. நாளைக்கு கோர்ட்டுக்கு போறேன்லாத்த, நான் வாதாடுறது முக்கியமாக உன் புருஷன் மட்டும் வந்து பார்க்கக்கூடாதத்த, அவன் வந்து நான் மும்மரமாக வாதாடிக்கிட்டு இருக்கும்போது உன் புருஷனை பார்த்தா என்னையும் அறியாமல் கோவம் தானாக வந்துடும். அப்புறம் அவன் மேலே கோவப்பட்டுட்டு நான் என்னால் வாதாட முடியாது, அதுக்காக தான் சொல்கிறேன், அவன் ஆளை மட்டும் வர வச்சிடாதேங்கிறாங்க. இதை கேட்ட பாக்கியம், சரியில்லை சண்முகம், நீ சொன்னால் நான் விடுவேனா, நான் எப்படியும் பார்த்து தடுத்து நிறுத்திடுறேன், அந்த ஆள் வராமல் தடுத்து நிறுத்த வேண்டியது என்னோட பொறுப்புன்னு பாக்கியம் முத்துப்பாண்டி இவங்க எல்லாரும் சத்தமாக சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு இருந்த சவுந்தரபாண்டி, பாத்தியாக்கா என்ன ஒரு எண்ணம்னு, நம்ம கோர்ட்டுக்கு போகக்கூடாதா, நம்மளை பார்த்தா இவன் டென்ஷன் ஆகிடுவானா, இவனுக்காக நான் போகாமல் இருப்பேனா, இவன் எப்படி வாதாடுறான்னு நம்ம போய் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆமாண்டா சவுந்தரம், இதை விடக்கூடாது, படிப்பறிவே இல்லாமல் மளிகை கடையில் பொட்டலம் கட்டிக்கிட்டு இருக்கிறவன் போய் கோர்ட்டில் வாதாடுறான்னா யாராவது போய் பார்க்காம இருப்பாங்களா, நாளைக்கு நேரமே நம்ம எல்லாத்துக்கும் முன்னாடி போயிடலாம்டா அப்படின்னு பாண்டியம்மாவும் சவுந்தரபாண்டியும் முடிவு பண்ணிக்கிறாங்க. எதை சொல்கிறதுக்கு தாங்க வந்திருக்கான், சரி வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போயிடுறாங்க. திரும்ப சண்முகமும் பரணியும் முத்துப்பாண்டி சிவபாலன் இவங்க 3 பேர்த்தையும் வச்சு ஒரு திட்டம் போடுறாங்க. அதாவது சவுந்தரபாண்டி தர்மகர்த்தாவா இருந்த காலத்துல அந்த தேவையான ஆதாரங்களை எல்லாம் முத்துப்பாண்டி மூலமா சண்முகம் வாங்கிக்கிறாங்க. சிவபாலனை வச்சு கௌதமோட ஃப்ரெண்ட்ஸுங்களை கைப்பிடியா பிடிச்சு கொண்டு வர்றாங்க. முத்துப்பாண்டி சிவபாலன் சண்முகம் 3 பேருமா சேர்ந்து ஆதாரங்களையும் சாட்சிகளையும் திரட்டி கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இப்போதைக்கு இந்த போதுமான ஆதாரம் போதும்னு நினைச்ச சண்முகம் அடுத்த நாள் கோர்ட்டுக்கு போறாங்க. தெரிஞ்சது தெரியாதது மீறி பாதி இப்படி பரணி சண்முகத்துக்கு தைரியமா ஊக்கம் கொடுக்குறாங்க. இதை பாரு, நீ ஊர் பிரசிடண்ட் மட்டும் இல்லடா, நீதி நியாயம் தர்மம் இதெல்லாம் என்னன்னு உன்னால பிரிச்சு பேசி பார்க்க முடியும், நடந்த உண்மை என்னங்கிறத மட்டும் நீ தெளிவா அங்க ஜட்ஜுக்கு முன்னாடி பேசினா போதும், அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்ட்ரா பிட்டெல்லாம் நீ போட்டுட்டு இருக்க வேண்டாங்கிறாங்க. நீ கோர்ட்டுக்குள்ள போய் என்னால தடுமாறாம பேச முடியுமான்னு எனக்கு தெரியலைங்கிறாங்க. இதை பாருடா, நான் சொல்லி கொடுத்த மாதிரி நீ பேசினா போதும், உண்மையை நிரூபிச்சு பொய் குற்றவாளியை அடையாளம் காட்டுறதுக்கு தாண்டா கோர்ட்டு, பல வருஷத்துக்கு முன்னாடி வீரமன் தனக்குத்தானே சூட் பண்ணிக்கிட்டாருன்னு நீ சொல்றீல்ல, அந்த இடத்துல என்ன நடந்ததோ அதே மாதிரி நீ பேசினா போதுமே தவிர
நீ இந்த கோர்ட்ல வாதாடுற மாதிரியே வாதாடணுங்கிற அவசியமே கிடையாது. நமக்கு கொடுத்துருக்கிறது இந்த ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும். ஆனா வக்கீல் மாதிரியே நடந்துக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சண்முகத்துக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க. இதை பாத்தியா, இந்த கோட் சூட்டை நீ போட்டுட்டீன்னா நிச்சயமா நீ வாதாடுறதுக்கான தகுதியும் தரமும் வந்த மாதிரியே உனக்குள்ள உணர்வேங்கிறாங்க. அதே மாதிரி அந்த வக்கீல் கோட்டு போட்டதுமே சண்முகம் தானே ஒரு வக்கீல் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியமும் தன்னமைக்கும் வருது. ஆமல பரணி, இந்த கோட்டு சூட்டை போட்டதும் எனக்கு எப்படி ஒரு எனர்ஜி இருக்கு தெரியுமாங்கிறாங்க. ஆமாண்டா, இதே மாதிரி நீ கோர்ட்டுக்குள்ள போய் நின்று பாரு. அப்போ உன் பார்வைக்கு குற்றவாளி யாரு நிரபராதி யாருங்கிறது தெரியும். அப்ப நீ பேச பேச அவங்க உன்னோட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம திணறுவாங்க. உண்மையுள்ளவங்க உண்மையை பேசுவாங்கங்கிறாங்க. இதை கேட்ட சண்முகம் இன்னும் பல மடங்கு யானை பலம் வந்த மாதிரி துணிஞ்சு போறாங்க. அடுத்த நாள் காலையில பொழுது விழுந்ததும் அங்க வைகுண்டம் சோகமா உட்காந்துருக்காங்க. எனக்கு என்னமோ தெரியலம்மா, இவன் பள்ளிக்கூடத்து வாசலுக்கே சரியா போனதில்லை. அப்படி இருக்கு இவன் போய் அத்தத்தை சொட்டு புஸ்தகத்தை எல்லாம் படிச்சு பார்த்தவ மாதிரி இப்போ வக்கீல் மாதிரி புறப்படுறானே. என்னோட புள்ள வாழ்க்கையை காப்பாற்றுவானா இல்லை தொங்க விட்டுட்டு வந்துருவானான்னு தெரியலையே. என் பிள்ளையோட வாழ்க்கை தெருவில் நிற்காம இருந்தா சரி அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் நம்பிக்கை இல்லாம பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்த பரணி, மாமா என்ன மாமா இது, நீங்களே இப்படியெல்லாம் பேசலாமா? உங்க பையன் மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா? சண்முகம் எத்தனை பிரச்சனைகளை கடந்து வந்திருக்கான். படிச்சு தான் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறது கிடையாது. அவன் கடந்து வந்த பாதைகளை நினைச்சு பாருங்க. சின்ன வயசுல இருந்து 4 தங்கச்சிங்களை வளர்த்திருக்கான். இந்த குடும்பத்தை மேன்மைக்கு கொண்டு வந்திருக்கான். அந்த கஷ்டங்களை எல்லாம் தனியா நின்று சாமர்த்தியமா சமாளிச்சிருக்கான். இது ஒரு சாதாரண ஆள்னாலையெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகளை சமாளிக்க முடியாது மாமா. அப்படிப்பட்ட சண்முகத்தினால அந்த கோர்ட்ல போய் நடந்த விஷயங்களையும் உண்மைகளையும் பேசி அவனால ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க? எனக்கு கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு, சண்முகம் ஜெயிப்பான். குற்றவாளி யாரோ அவங்கள கூண்டுல நிறுத்தி நிச்சயமா அவங்களுக்கு தண்டனை வாங்கி ஜெயில போடுவான் பாருங்கங்கிறாங்க பரணி. என்னமோ போ பரணி, நீ தான் நம்பிக்கையோட பேசுற, எனக்கு அந்த நம்பிக்கை இல்லைங்கிறாங்க வைகுண்டம். என்னமாமா, நாமளே இப்படி பேசலாமா? சண்முகத்து மேலேயும் அவன் கும்பிடுற முருகன் மேலேயும் நீங்க நம்பிக்கை வைங்க, நிச்சயமா ஜண்முகம் வெற்றியோட தான் வருவாங்கிறாங்க பரணி. ரத்னா, நீ என்ன நினைக்கிறீங்கிறாங்க. எனக்கு அந்த கடவுளை விடவே எங்க அண்ணன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்குதுங்கிறாங்க ரத்னா. இது போதும்ல, உங்க அண்ணன் மேல நீ வச்சிருக்கிற நம்பிக்கையும் உங்க அண்ணன் உன் மேல வச்சிருக்கிற பாசமும் அவனை நிச்சயமா ஜெயிச்சு வருவான் பாரு. நிச்சயமா அறிவழகனையும் கையோட கூட்டிக்கிட்டு வருவான் பாருங்கன்னு சொல்றாங்க பரணி. அப்படி நடந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கிறாங்க ரத்னா. எல்லாரும் கோர்ட்டுக்கு கிளம்புறாங்க. அங்க பார்த்தா வைஜெயந்தி கௌதம் இவங்களும் 2 பேரும் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே சவுந்தரபாண்டி பாண்டி அம்மா 2 பேரும் கோர்ட்ல முன் வாசல்ல வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. அங்க சிவனாண்டி வக்கீல் வந்திருக்காங்க. அவங்கள பார்த்து இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆமா, இந்த பொட்டலங்கட்டுறவனுக்கு என்ன கேள்வி கேட்க தெரியும், இவனுக்கு என்ன தெரியும்னு வந்து வாதாட வரேன்னு சொல்லியிருக்கான். சரி வரட்டும், இன்னைக்கு கோர்ட்டுக்குள்ள ஒரே கூத்தா தான் இருக்கும் அப்படின்னு சவுந்தரபாண்டி எல்லாருமா சேர்ந்து கெக்கலக்க போட்டு சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. என்னை பார்த்தாவே மற்ற வக்கீல் எல்லாம் ஆடி போய் நிற்பாங்க. என்கிட்ட எதிர்த்து பேசுறதுக்கே பயந்து நிற்பாங்க. ஆனா இந்த கேஸ்ல நான் தான் ஆஜராயிருக்கிறேன்னு தெரிஞ்சாவே ஜட்ஜே சொல்லிடுவாரு, இந்த கேஸ் இந்த பக்கம் தான் ஜெயிக்கும்னு சொல்லுவாரு. அப்படிப்பட்ட என்கிட்டயே என்னோட பவர் தெரியாம எதிர்த்து வந்து நிக்கிறான்னா அப்ப அவ எவ்வளவு தூரம் ஒரு கோமாளியா இருக்கணும் அப்படின்னு இந்த சிவனாடி சொல்லிட்டு இருக்கும்போது அங்க வைஜெயந்தி அப்படி அனாவசியமா சிரிக்கிறாங்க. பிபி சார், உங்களை பத்தி தெரியாம தானே அவன் இந்த மாதிரி வாதாடுறேன்னு சொல்லியிருக்கான். நீங்க யாரு, உங்களோட பவர் என்ன, இதெல்லாம் தெரியாதவனுக்கு நிச்சயமா அந்த அறிவழகனுக்கு தண்டனை தான் வாங்கி கொடுக்க போறான். சரி, அதையும் நம்ம வேடிக்கை பார்க்கலாம். எப்படி பார்த்தாலும் அவனோட கேஸ் தோக்க போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. அறிவழகனுக்கு தூக்கு தண்டனை தான். இந்த கேஸுக்கு இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க வைஜெயந்தி. கண்டிப்பா மேடம், நீங்க இதை நினைச்செல்லாம் அழட்டிக்காதீங்க, இது இன்னைக்கோட முடிஞ்சிட போகுதுன்னு நினைக்கிறாங்க பிபி. சண்முகமும் பரணியும் ஸ்கூட்டர்ல வர்றாங்க. அதை பார்த்து இவங்க எல்லாருமே பாத்தீங்களா வாதாடுற வக்கீல் எப்படி வந்து இறங்குறாரு பாருங்க அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்ப சண்முகம் பரணி 2 பேருமே கெத்தா வந்துட்டு இருக்கிறாங்க. வைஜெயந்தி சிவனாண்டி வக்கீல் கௌதம் இவங்க எல்லாருமா பார்த்து சண்முகத்தை ஏளனமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சண்முகத்துக்கு கோவம் வர மாதிரி கேவலமாவும் கேலியாவும் பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆனா சண்முகம் கோவப்படாம அப்படி தெனாவட்ட போய்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்து என்னடா இது இவன் இப்படி போறாங்கிறாங்க. ஆமாமா, இவன் இன்னைக்கு ஒரு நாள் வக்கீல் அல்லவா, அதனால எல்லாம் தெரிஞ்ச மாதிரி போறான் மேடம், நீங்க அதை பத்தி நினைக்காதீங்க, நான் பாத்துக்கிறேன்ட்டு போறாங்க பிபி சார். பரணி சொல்றாங்க, இதை பாருடா, எதுக்கு எடுத்தாலும் தேவையில்லாம நீ கோவப்படுறாத, உண்மையை மட்டும் மனசுல பதிக வச்சு டக்குன்னு எடுத்து பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா போதும், அதுதான் நமக்கு வெற்றியை தருங்கிறாங்க பரணி. அது மட்டும் நீ ஞாபகத்துல வச்சுட்டு பேசணுங்கிறாங்க. சரியில்ல பரணி, இப்பெல்லாம் நான் தடுமாறணும், அப்பெல்லாம் உன் முகத்தை பார்த்தா நிச்சயமா எனக்கு மனசுல தெளிவாகுங்கிறாங்க. அதாண்டா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பரணி சண்முகத்தை தைரியமா கூட்டிட்டு போறாங்க. சண்முகமும் துணிச்சலா கையில நிறைய ஆதாரங்களோட உள்ள போய் நிக்கிறாங்க. கூட்டிட்டு வராங்க. அறிவழகன் சண்முகத்தை பாக்குறாங்க. சண்முகம், நான் இருக்க, நீ கவலைப்படாதேங்கிறாங்க. அந்த நம்பிக்கையில தான் மச்சான் நானும் இருக்கேன் அப்படின்னு அறிவழகன் சண்முகத்து மேல அவ்வளவு நம்பிக்கையோடு இருக்காங்க. ஜட்ஜு நளினி அம்மாவும் வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் கோர்ட்டே எல்லாரும் எழுந்திருச்சு நின்று மரியாதை கொடுத்ததும் அந்த கேஸை ஆரம்பிக்கிறாங்க. சண்முகம்,
என்ன அறிவழகனுக்காக வாதாட போறீங்களாங்கிறாங்க. ஆமாங்கிறாங்க. சரி முன் வைங்க அப்படின்னு பேசும்போது சண்முகம் ஜட்ஜம்மாவை பார்த்ததுமே சண்முகத்துக்கு ஒரு தைரியமும் நம்பிக்கையும் வருது. ஆனா சிவனாண்டி ஏதோ ஒரு கேள்வியை கேட்கும்போது அதுக்கு சண்முகம் பதில் சொல்றாங்க. எடுத்ததுமே யுவரானர்னு சொல்லும்போது ஆண்டி சண்முகத்தை கூப்பிட்டு யுவரானர் நான் கிடையாது, யாரு ஜட்ஜு யாரு வக்கீல்னு தெரியாம பேசுறியப்பா அப்படின்னு கேள்வி பேசும்போது அங்க கோர்ட்ல இருந்த அத்தனை பேரும் கேன்னு சிரிக்கிறாங்க. அப்ப சண்முகத்துக்கு கொஞ்சம் பதறுது. அசிங்கப்பட்டுட்டோமோன்னு கூனி குறுக்கும்போது பரணியை பாக்குறாங்க. பரணி இதெல்லாம் பார்த்து அலட்டிக்காத, நீ பேசு அப்படின்னு ஒரு தைரியமா கையை அசிக்கிறாங்க. அதை பார்த்ததும் சண்முகத்துக்கு இன்னும் கொஞ்சம் தெம்பாகுது. என்ன சண்முகம் ஆரம்பத்திலேயே இப்படி தடுமாறுறீங்க அப்படின்னு ஜட்ஜம்மா கேக்குறாங்க. மேடம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம், கோர்ட்டுக்குள்ள வந்து பேசுறதுனால என் மனசு அப்படியே தடுமாறிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சண்முகம் சொன்னதுக்கு அப்புறம் அறிவழகன்கிட்ட கேட்குறாங்க ஜட்ஜம்மா. என்ன அறிவழகன் உங்களுக்காக சண்முகம் வாதாடுறேங்கிறாங்க, கொஞ்சம் தடுமாற்றத்தோட தான் பேசுறாங்க, அவங்கள உங்களுக்காக வாதாட சொல்லலாமான்னு கேட்கும்போது அறிவழகன் சண்முகத்தை பார்த்துக்கிறாங்க. மேடம் எனக்கு சண்முகத்து மேல முழு நம்பிக்கை இருக்கு, என்னை நிச்சயமா காப்பாற்றுவாருங்கிற நம்பிக்கையோட சொல்றாங்க அறிவழகன். சண்முகம் குற்றவாளியை நிறுத்தப்பட்டவரை உங்க மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறதுனால நீங்க தாராளமா வாதாடலாம். ஜட்ஜ் அம்மா சண்முகத்துக்கு அனுமதி கொடுக்குறாங்க. ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கு, இன்னும் போக போக எப்படி இருக்குமோ அப்படின்னு சிவனாண்டி வைஜெயந்தி கிட்ட சொல்றாங்க. வைஜெயந்தியும் கேட்க பக்கன்னு சிரிச்சிட்டு இருக்காங்க. குற்றவாளி கூண்டில் நிற்கிற அறிவழகன் எந்த தப்புமே செய்யலைன்னு நான் நிரூபிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி அதுக்கான சாட்சிகள் கொண்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சிவனாண்டி கேட்குறாங்க. ஓ இதோ கொண்டு வந்திருக்கேனே அப்படின்னு சொல்லி ஆதாரமா பேப்பரை எடுத்து காட்டுறாங்க. அந்த பேப்பர்ல சவுந்தரபாண்டி விருமனையும் பத்தி போட்டிருக்காங்க. நூல் கோர்த்த மாதிரி முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. விருமன் இந்த ஊருக்கு வந்து வெளிநாட்டுக்காரங்க கொண்டு வந்த வைர வேலை திருடிட்டு அதை கண்டுபிடிச்ச முன்னாடியும் எஸ்பி முன்னாடி எனக்கு தானே சுட்டுக்கிட்டது. இது எல்லாத்துக்கும் கூடவே நின்னது சவுந்தரபாண்டி. சவுந்தரபாண்டியை குற்றவாளி கொண்டு கூப்பிடுறாங்க. சவுந்தரபாண்டி இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாம். அடப்பாவி என்னையே கொண்டு வந்து சாட்சிக்கு நிறுத்திட்டானுங்கிறாங்க. முதல்ல சவுந்தரபாண்டி, அடுத்தது வைஜெயந்தி, அடுத்தது கௌதம், இப்படி ஒவ்வொருத்தரா கூட்டிட்டு வந்து நிறுத்தி கடைசியில குருவை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அறிவு மாலதியை கொலை செய்யப்பட்ட நேரத்துல நீங்க எங்க இருந்தீங்க, அங்க எதுக்கு போனீங்க அப்படிங்கிற கேள்வி வரும்போது குரு தடுமாறுறாரு. என்ன சார் இவ்வளவு படிச்ச நீங்க போலீஸா வேற இருக்கீங்க, உங்க கூட 4 கான்ஸ்டபிளையும் சேர்த்துக்கிட்டு நீங்க எப்படி மாலதி வீட்டுக்குள்ள நடந்த கொலையை உங்களுக்கு யார் தகவல் சொன்னா, உங்களுக்கு எப்படி தெரியும், இப்படி கேள்வி பாயிண்ட் பிடிச்சு கேட்கும்போது அங்க ஜட்ஜம்மாவே ஆச்சரியப்படுறாங்க. சிவனாண்டி முன் வச்ச கால பின்வாங்குறாரு. இந்த கேஸ்க்கு உயிர் கொடுத்த சண்முகம் நிச்சயம் காப்பாத்துவாருங்கிற நம்பிக்கையில அறிவழகனும் ரத்னாவும் இருக்காங்க.